ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு வெயிட் லாஸுக்கான ரெசிபி தான். நம்ம இட்லி அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் ரெகுலராக நம்ம சேர்க்குற பச்சை பயிறு, கொள்ளு வந்து எப்பயுமே நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கொள்ளு எல்லாம் சம அளவு எடுத்து போட்டுட்டு, அது கூட வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகா, பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மிக்சியில் 2 பங்காக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ருசியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ கார்லிக்கை வந்து அரைச்சும் போட்டுக்கலாம். அது கார்லிக் வந்து அரைச்சி போடலாம், இல்லைனா நம்ம வந்து நல்லா ஃப்ளேக்ஸ் மாதிரி துருவிட்டு அதை வந்து அப்படியே மேலோட்டம் டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸா இதிலெல்லாம் போடுறாங்க இல்லையா, கார்லிக் பீட்ஸா, அது மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சில்லி ஃப்ளேக்ஸை கூட அதை மாதிரி நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட வெஜிடபிள் வந்து கேரட் போட்டிருக்கேன் துருவி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் நல்லா இட்டு தட்டி சூப்பராக ஸ்பாஞ்சியாக வரும். அட் த சேம் டைம் மேலே நல்லா அழகாக ஒரு கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் லேயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி இந்த அடை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த வெயிட் லாஸை பற்றி நம்ம ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. நம்ம ரெகுலர் டயட் பேட்டர்ன்லேயே இந்த கொள்ளு வந்து நம்ம டெய்லி டயட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுன்றதுக்காக இல்லை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ கோல்டன் ப்ரௌனை 2 பக்கம் போட்டுட்டு தேவையான அளவு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சூப்பராக கல்லிலேருந்து எடுத்து சுட தேங்காய் சட்னி, சாம்பார் பொடி, உங்கள் இஷ்டம் போல் சைட் டிஷ் எது வேணாலும் வச்சு அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.